வணக்கம் இன்ஸ்பெக்டர். வணக்கம். உங்களை பார்க்கலாம் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். நீங்க இல்ல. பையனுக்கு பிறந்த நாள்னு சொன்னாங்க. எந்த பையனுக்கு? என் பெரிய பையன் ராஜாவுக்கு. பல்லாண்டு வாழ். வணக்கம் சார். பல்லாண்டு வாழ். வேண்டாம் சார். அட சிங்கப்பூர்ல இருந்து வந்து கிடையாதுப்பா. எங்க அப்பா அம்மா தவிர யார் எனக்கு எது கொடுத்தாலும் எனக்கு வாங்குற பழக்கம் இல்ல சார். நீ வாங்கிக்க தம்பி. எங்களுக்கு என்ன வேணாலும் எங்க அப்பா தான் வாங்கி தர்றாரா, நீங்களே வச்சுங்க. இது என் பிள்ளைங்க என்ன கையில இருக்கிறத பறிச்சுக்கிட்டு போயிடும். இங்க என்னடா அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. எதுக்கு தான் சார், என் வீட்டுல என்ன விசேஷம் நடந்தாலும் நான் யாரையுமே கூப்பிடுறதில்ல. ஏதாவது நன்கொடைன்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க, என்கிட்ட இருந்து எதையா எதிர்பார்ப்பாங்க. எதுக்கு வம்பு? நீங்க வந்துட்டீங்க, வாங்க. அமுதா, காபி கொண்டாமா. அரே முக்கியமான விஷயம் சொல்லுங்க. உங்க நிலத்துக்கு இந்த பக்கமா அந்த பக்கமா இருக்கிற நிலத்தை 90 வருஷத்துக்கு கவர்மெண்ட்ல இருந்து லீஸுக்கு எடுத்திருக்கிறேன். எதுக்குன்னா ஒரு வெடிமருந்து ஃபேக்டரி வைக்கலாம். வெரி குட். அதுல பாருங்க உங்க வீடு நிலமும் நடுவுல மாட்டிக்கிச்சு. அதையும் சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சாரி, இந்த இடம் என் மனைவி பேர்ல இருக்கு. இத பத்தி பேசினாலே அவளுக்கு கோபம் வரும். கோவம் வரும்? அட நீங்க என்னங்க, நீங்களா பார்த்து குடுறீங்கன்னா கொடுக்க போறாங்க, மாட்டேன்னா சொல்ல போறாங்க. ஏங்க சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லி அனுப்ப வேண்டியதானே? ஏமா எனக்கு நான் தானமா பண்ண சொல்றேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேட்டு தர்றேன். சார், இந்த நிலத்தையும் வீட்டையும் நாங்க வெறும் மண்ணா நினைக்கல, எங்க பெரியவங்க வாழ்ந்த கோயிலாவே நினைக்கிறோம். இந்த கோயிலுக்கு விலையே கிடையாது. நீ என்னம்மா கோயில் இருக்கிற கடவுளையே தூக்கி வித்துறான் அவன். நீ என்னமோ நிலத்தை கொடுக்கறதுக்கு பதறிய. இத பாருங்க, இந்த விஷயத்தை பத்தி இதுக்கு மேலேயும் பேச நான் விரும்பல. தயவு செஞ்சு நீங்க போலாம். இன்ஸ்பெக்டர், பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. உங்க புத்தி எப்படி? என்ன சொல்ல போறீங்க? மரியாதையா இந்த இடத்த விட்டு போறது நல்லதுன்னு சொல்றேன். தம்பி, உங்க அப்பன் கடமை வீரன் போயிட்டானா? அம்மா அம்மா மரியாதையா நிலத்தை கொடுன்னு கேட்டேன், நீயா கொடுக்கல. அதான் நானா எடுத்துக்கலாம்னு வந்திருக்கிறேன். புரியல? பத்திரம் நீதானே கையெழுத்து போடணும். உன் நிலம் பூரா எனக்கு சொந்தம்னு எழுதியிருக்கிறேன். போடு. கையெழுத்து போடாதீங்கம்மா. கையெழுத்து போடுறேன்னா உங்க அம்மா உயிரோட விட மாட்டேன்னா பொடி பையன். ஒரு பிள்ளைய பறி கொடுத்துட்டேன். உயிரோடு இருக்கிற அந்த பிள்ளையாவது மிஞ்சனம்னா மரியாதை அதுல கையெழுத்து போட்டுட்டு போடு போடு. பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டேன். உங்களை உயிரோடு விட்டுட்டு போனா உன் புருஷன் வந்த உடனே சொல்லிடுவியே. நான் கோர்ட்டுக்கு போனேன். அந்த கொலை நடந்த சமயத்துல ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துல கலந்துகிட்டு நான் சுந்தரம் தக்க ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டான். அந்த சாட்சியை வச்சு சட்டம் அவனை விட்டுடுச்சு. நான் ஒரு போலீஸ்காரனா இருந்ததுனால அந்த தீர்ப்புக்கு தலைவடைக்கிறேன். கோர்ட்ல அநியாயத்துக்கு விடுதலை கொடுத்து என் உண்மைக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பை எங்க அப்பா ஏத்துக்கிட்டாரு. ஆனா அதை என்னால ஏத்துக்க முடியல. அப்பா, அந்த கொலைக்காரனை கோர்ட்ல விடுதலை பண்ணிட்டாங்களே, இது என்னப்பா நியாயம்?
அதான்ப்பா சட்டம். சட்டத்துக்கு சாட்சி தான் தேவை, அதுக்கு மனசாட்சி கிடையாது. அப்போ நான் கண்ணால பார்த்தது பொய்யா? நீ கண்ணால பார்த்ததும் பொய் இல்ல, இங்க நடந்ததும் பொய் இல்ல, எல்லாமே உண்மைதான். ஆனா அந்த உண்மையை உண்மை நிரூபிக்கிறதுக்கே சட்டப்படி ஆதாரம் தேவைப்பா. நான் சொல்றது உண்மைன்னு நீங்க நம்புறீங்களா இல்லையாப்பா? என்னப்பா இது, நான் நம்பலன்னா கோர்ட்டுக்கு போய் வந்திருப்பேனா? ராஜா, இங்க வா. சட்டங்கிறது ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி. அதை அலட்சியமா பிடிச்சா தரையில விழுந்து உடைஞ்சிடும். கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா கையிலேயே உடைஞ்சி நம்ம கையை கீறணும்பா. உங்க சட்டத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. அம்மா கொன்னவன் இன்னும் உயிரோட இருக்கான், அவனை போய் நீங்க கொன்னுட்டு வரீங்களா இல்லையா? பழிக்கு பழி வாங்குறது மனுஷத்தன்மை இல்லப்பா. அதுலயும் நான் ஒரு போலீஸ்காரன். காக்கி சட்டையை போட்டா நான் சட்டத்துக்கு அடிமை ஆயிடுறேன். அப்படிப்பட்ட காக்கி சட்டம் உங்களுக்கு தேவையில்லை. அதை தூக்கி எறிஞ்சிட்டு அம்மாவை கொன்னவனை போய் நீங்க கொன்னுட்டு வாங்க. அது என்னால முடியாதுப்பா. நீங்க போறீங்களா இல்ல நான் போய் கொண்டு வரட்டுமா? நான் சொன்னேன். ராஜா, நீ அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. இங்க பாரு, நீ போய் படுத்துக்க போ. எங்க அப்பா என்னை எவ்வளவோ சமாதானப்படுத்தி படுக்க வச்சாரு. ஆனா எனக்கு தூக்கம் வரல. என் கண்ணு முன்னாடி நடந்த அந்த கொடுமையான நிகழ்ச்சியை என்னால மறக்க முடியல. அவனை எப்படியாவது கொலை செய்யணும்னு அந்த சின்ன வயசுலயே நான் துடிச்சேன். ஓடுனேன். என் காலுக்கு சக்தி இருந்த வரைக்கும் ஓடுனேன். அதுக்கு மேல என்னால ஓட முடியல. ஒரு மாதா கோயில் வாசல்ல மயங்கி கிடந்தேன். என்ன எங்க அப்பா கூட்டிட்டு வந்து உன் மேல எவ்வளவு பாசத்தை கொட்டி வளர்த்தாரோ அதே மாதிரி என்னையும் வளர்த்தாரு. எனக்கு ஒரு நல்ல நண்பனையும் கொடுத்துட்டு அவரும் போயிட்டாரு. தப்பா சொல்ற விஜய். நான் ஏன் அனாதையா இருக்கணும்னு எனக்கு ஒரு சகோதரன் கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லு. கரெக்டா சொன்ன பீட்டர். இதே ஊர்ல என்ன பெத்தவர் இருக்காரு. ஆனா அந்த பாசத்தை விட உன் அன்பை தான் பெருசா நினைக்கிறேன். தேங்க்யூ விஜய். பீட்டர், இன்னைக்கே என் போராட்டத்தை ஆரம்பிக்க போறேன். எங்க அம்மாவையும் தம்பியும் கொன்னவன் குடும்பமே இருக்க கூடாது. அந்த தேளோட ஒவ்வொரு கொடுக்கையும் வெட்டி அந்த தேளை துடிக்க வச்சு பதற வச்சு கடைசியில தான் அந்த தேளை நசுக்க போறேன். அந்த கொலைகாரனோட குடும்பத்துல ஒரு ஜீவனை இன்னைக்கு யாகத்துக்கு பலி கொடுத்துட்டு வரேன்.